மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஐ ஹோப் எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்றத நான் நம்புறேன். கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் மகிமையின் மேல் மகிமை கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்றதையும் நான் நம்புகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க ஆண்டவருக்குள்ள? ஆமென் 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 பிரைஸ் லார்ட். எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமென். We are born to be joyful. Amen. So amen. So கர்த்தர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய சித்தமா இருக்கிறார். So ஒரு நாள் சீஷர்கள் இயேசுவோட நடந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி சீஷருடைய கண்களை இயேசு திறந்தார் அப்படின்னு வேதத்தில் இருக்கு. சோ நான் இன்னைக்கு நம்புறேன், இன்றைக்கு உங்களுடைய கண்களை ஆண்டவர் திறப்பார், அவருடைய ஆழமான ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக. ஆமென். சோ இந்த வானத்திற்கு கீழே இந்த உலகத்துல வாழ்ற ஒரு கிரேட்டஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்றது தான் ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு விஷயம் இந்த உலகத்துல. ஆமென். சோ அந்த மறை பொருள்களை நம்ம என்ன பண்ணணும்னா அறிந்து கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், அப்போஸ்தலர்கள்ல பவுல் என்கிற ஒரு அப்போஸ்தலனுக்கு தேவன் சபையை குறித்து அவ்வளவு வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 வருஷம் நடந்து, அவரோடு கூட சாப்பிட்டு, அவரோடு கூட எழுந்து, அவரோடு கூடவே இருந்த அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தாத ரகசியங்களை கூட அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப எதுக்கு பவுலுக்கு அவ்வளவு ரகசியங்களை எதுக்கு வெளிப்படுத்துறார் அப்படின்னா, நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அந்த அப்போஸ்தலர்களுக்கு அவ்வளவு ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சபைக்காக தான் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சம் நம்மளுக்குள்ள இருக்கோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணலாம்னா வளர ஆரம்பிக்கலாம். ஊழியத்திலும் வளர ஆரம்பிக்கலாம். எல்லா ஏரியாலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா வளர ஆரம்பிக்கலாம். ஏன்னா நமக்குள்ள எவ்வளவு வெளிச்சம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டுட்டு வெளியேறும். எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு பிசாசு நமக்குள்ள வைத்திருக்கிற அந்த பொய் எல்லாமே உடைக்கப்படும். வேதம் சொல்லுது இல்லைங்களா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அப்ப சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா எது நம்மளை கட்டி வைத்திருக்குது? பொய் தான் நம்மளை கட்டி வைத்திருக்கு. பொய் தான் நம்மள ஒரு பாண்டேஜ்குள்ள வைத்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விடுதலையை அனுபவிக்கலாம். அப்ப உங்களுடைய விடுதலையின் அளவு என்ன? எந்த அளவுக்கு நீங்க சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்க அதுதான் உங்களுடைய விடுதலை அளவு. உங்களுடைய அபிஷேகத்தினுடைய அளவு என்ன? எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறீங்களோ, அவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய அபிஷேகத்தின் அளவு. அதுதான் உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய பலத்தின் அளவு. அப்போ உள்ளான மனுஷனுடைய பலன் இன்க்ரீஸ் ஆகணுமா, அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகணுமா, மகிமை இன்க்ரீஸ் ஆகணுமா, தேவ பிரசன்னத்தை இன்னும் நீங்க அன்லிமிட்டடா உங்க லைஃப்ல நீங்க அனுபவிக்கணுமா, அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா ஆண்டவரை குறித்தான அறிகிற அறிவுல நம்ம வளர ஆரம்பிக்கணும். சோ இன்னைக்கும் நீங்க அவரை குறித்தான அறிவுல ஒரு படி மேல போக போறீங்க. ஹையர் டிகிரி ஆஃப் க்ளோரியை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. ஆமென். சோ தாகத்தோட ஆண்டவருடைய வார்த்தைய கேளுங்க, கொடுக்கிற வசனங்களை நோட் பண்ணுங்க. மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வசனங்களை எடுத்து தியானம் பண்ணுங்க. ஆமென். சோ கர்த்தர் நல்லவர். சோ இன்னைக்கு ரொம்ப ஹார்டான ஒரு ரெவலேஷனா இருக்க பொழுது, சோ ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் மெச்சூரிட்டியில இருக்கிற பீப்புளால ஈஸியா இந்த ட்ரூத்தை கிராப் பண்ண முடியும். சோ இப்ப பிகினிங்ல இருக்கிறீங்க, ஆண்டருக்குள்ள இப்பதான் நான் 1 year ஆகுது, ஒரு 6 month தான் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு இது புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த சத்தியத்தை உங்களுடைய ஆவிக்குள்ள நீங்க எடுத்துக்குங்க. வருகிற நாட்களில் இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனாக மாறும். ஆமென். சோ கர்த்தர் நல்லவர்.
இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலியமாக உங்களுடைய ஃபெய்த்தை, உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறார். உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப போகிறார். ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் தூண்டி எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறார். வேதம் சொல்லுது இல்லைங்களா, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. அவன் எப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறதோ அதே போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்குது. அப்போ நமக்குள்ள விசுவாசம் இருக்கலாம், ஆனா அந்த விசுவாசத்தின்படி நம்ம கிரியை செய்யல அப்படின்னா அந்த விசுவாசம் எதுக்கு எப்படி இருக்குதா, செத்து போன ஒரு விசுவாசம் போல இருக்குதா. நான் இன்னைக்கு எதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னா, அந்த விசுவாசத்தை மறுபடியும் கிரிய செய்ய வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அந்த விசுவாசத்துக்கு மறுபடியும் ஜீவன் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். சோ இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா ஆக்டிவேட் பண்ணி அந்த ஃபெய்த்தை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஆமென். சோ கம் வித் மீ, க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்க. ஆண்டவர் கோயிங் டு டச் யுவர் ஸ்பிரிட். ஆமென். வாசிக்கல, என்னோட கூட வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 17வது அதிகாரம், மத்தேயு 17வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் யாராவது ஒரு வாசிங்க. Matthew chapter 17, 14 to 21. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஆமென். போதும். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்களேன், 21வது வசனம் முடிக்கிற வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. சோ இந்த வசனம் தெரியாத ஒரு கிறிஸ்துவன் இருக்கவே முடியாது. இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஆமென். எல்லாருக்குமே தெரியுமா? கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த ஸ்கிரிப்சர் முடியும் பொழுது எதுக்காக தேவன் அந்த வசனத்தை சொன்னார் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிய போகுது. இப்ப பாருங்களேன், அவர் ஜனங்களிடத்தில் வந்த பொழுது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து முகம் குப்புற விழுந்து, என்னுடைய மகனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அவனுடைய சீஷர்கிட்ட கொண்டு போனேன், ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, அவனை சுகப்படுத்த முடியல. அதனால அந்த சீஷர்களால சுகப்படுத்த முடியாததுனால அவங்கள எங்க கூட்டிட்டு போறாங்க? இயேசுகிட்ட கூட்டிட்டு போறாரு. இயேசு என்ன பண்றாரு? அதை அதட்டி அவங்களை சுகமாக்குறாரு. சுகமாக்கிட்ட பிறகு அங்க மறுபடியும் ஒரு மீட்டிங் நடக்குது. என்ன மீட்டிங்? சீஷர்களா வராங்க. இயேசு நிக்கிற சீஷர் கேக்குறாங்க, ஏன் எங்களால அது முடியாம போச்சு? ஏன் எங்களால அதை துரத்து விட முடியல? ஏன் நான் அதுல ஃபெயில் ஆகினேன்? ஏன் என்னால அதை பண்ண முடியல அப்படின்னு சீஷர்கள் என்ன பண்றாங்க? இயேசுவை பார்த்து கேட்கறாங்க. இது எல்லாமே நீங்க படிச்ச ஸ்கிரிப்சரா இருக்கிறதுனால நான் ஸ்பீடா போகிறேன். அப்ப இயேசு அவங்கள பார்த்து ஒண்ணு சொல்றாரு பாருங்களேன். 20வது வசனத்துல இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான். எதனால அவங்களால அந்த பிசாசை துரத்த முடியல? அவங்களுடைய அவிசுவாசத்தினால. அதாவது சீஷர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசத்தினாலதான் அது அவங்களால முடியாம போச்சுன்றத நான் சொல்லல, இயேசு அவங்க கிட்ட சொல்றாரு. பீட்டர் இங்க பாரு, யோவான் நீங்க பாருங்க, உங்களுடைய அவிசுவாசத்தினால மட்டுமே தான் அது உங்களால துரத்த முடியாம போச்சு.
சோ அப்ப அவங்களுக்கு என்ன ரெவலேஷன் வருது? ஏன் நம்மளால அது முடியாம போச்சு? நம்மளால முடியாத போனதுக்கு காரணம் என்னன்னா அவிசுவாசம் அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவிசுவாசம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே இயேசு சொல்றாரு பாருங்க, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும், நீங்கள் இந்த மலையை பார்த்து விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்றாரு. உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இராது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த கான்டெக்ஸ்ட்ல பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் இயேசு என்ன சொல்றாருன்னா 21வது வசனத்துல இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஆமென். இப்ப இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்ப இயேசு என்ன சொல்லல அப்படின்னா, இங்க பாருங்க அப்போஸ்தலர்களே, நீங்க ஜெபம் பண்ணாததுனாலையும் நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணாததுனாலையும் தான் அந்த பிசாசு போல அப்படின்னு இயேசு என்ன பண்ணல, சீஷர்களை பார்த்து சொல்லல. நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு சீஷர்களை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணாததுனாலையும் நீங்கள் வேத ஃபாஸ்டிங் பண்ணாததுனாலையும் தான் இந்த பிசாசு புறப்பட்டு போலன்னு சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லல. இயேசு அந்த பிசாசு ஏன் போலன்றதுக்கான காரணம் சீஷர்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான் போகல. ஆமென், ஆமென். அப்ப இயேசு என்ன சொல்றாரு, அந்த அவிசுவாசத்தை டீல் பண்றதுக்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார். இங்க பாரு, நீ ஜெபித்தால், நீ ஃபாஸ்ட் பண்ணி ஜெபித்தால் உன்னுடைய விசுவாசம் என்ன ஆகும்? கட்டி எழுப்பப்படும். உன்னுடைய விசுவாசம் அடுத்த லெவலுக்கு போகும். உன்னுடைய விசுவாசம் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த காட்டறுத்தி மத்தி நீ பார்த்து பேசும் பொழுது அது உனக்கு கீழ்ப்படியும். பிசாசு உனக்கு கீழ்ப்படியும். உன்னால இந்த பிசாசை துரத்த முடியும். அதைத்தான் இயேசு அந்த இடத்துல சொல்ல வருகிறார். அப்ப நம்ம அவிசுவாசம் நம்மளை விட்டு போகணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we should pray, we should fast. நம்ம உபவாசித்து ஜெபிக்கணும். நம்மளுடைய அவிசுவாசம் போகணும். அதைத்தான் இயேசு சீஷர்கள் இடத்துல சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஜாதி பிசாசுகள் போனோம்னா நம்ம என்ன பண்ணணும்? உபவாசித்து ஜெபிக்கணும். உபவாசித்து நீங்க ஜெபிச்சாலுமே, உபவாசித்து நீங்க 10 மணி நேரம் ஜெபம் பண்ணாலுமே விசுவாசத்தோட கிரியை செஞ்சாதான் அந்த பிசாசு போகும். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க டே அண்ட் நைட் பிரேயர் பண்ணாலுமே, டே அண்ட் நைட் ஃபாஸ்டிங் பண்ணாலுமே, நீங்க ஃபாஸ்டிங்க வச்சோ ஜெபத்தை வச்சோ பிசாசை துரத்த முடியாது. அந்த ஜெபத்தினாலும் ஃபாஸ்டிங்னாலும் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த விசுவாசத்தினாலதான் பிசாசை துரத்த முடியும். அப்ப இயேசு அந்த இடத்துல என்ன சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி புறப்பட்டு போகாது. ஆனா இயேசு எதனால துரத்த முடியலன்னு சொன்னாரு? உங்களுடைய அவிசுவாசத்தினால். அப்ப இந்த ஜாதி பிசாசை நீ துரத்தணும்னா உனக்கு விசுவாசம் வேணும். உனக்கு விசுவாசம் வேணும், என்ன பண்ணணும்? நீ ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். அப்ப நீ உபவாசித்து ஜெபித்து இருந்தீன்னா உனக்கு அவிசுவாசம் என்று ஒண்ணு இருக்காது. அவிசுவாசம் ஒன்று இல்லை அப்படின்னா அந்த இடத்துல விசுவாசம் இருந்திருக்கும். விசுவாசம் இருந்துருந்துச்சுன்னா இந்த பிசாசு துரத்தப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்ககிட்ட விடுதலை வரல அப்படின்னா நீங்க உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படும். உங்களுடைய விசுவாசம் தூண்டப்படும். உங்களுடைய அவிசுவாசம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய அவிசுவாசம் உங்களை விட்டு விலகின உடனே உங்களுக்கு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்து கட்டவிழ்த்து விடப்படும். அந்த கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த விசுவாசத்துல நின்னு நீங்க பேசும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு 17ஆம் அதிகாரத்துல இந்த 21வது வசனத்தை மட்டும் பேசல. எப்படி இந்த ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி புறப்பட்டு போகாதுன்னு அந்த வசனத்தை மட்டும் பேசலாம். அந்த வசனத்தை எதோட பேசுறார், எந்த சூழ்நிலையில பேசுறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கணும். சோ அந்த வசனத்தை மட்டும் நம்ம எடுத்து நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா அது மிஸ்இன்டர்பிரட் ஆயிடும். அப்ப அந்த ஸ்கிரிப்சரோட அந்த வசனத்தை படிக்கும் போதுதான் எதற்காக அதை சொல்லி இருக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மட்டும் அந்த பிசாசு போகாது. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் நான் இருக்கும் பொழுது அந்த ஜெபமும் உபவாசமும் எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்குது. அந்த விசுவாசம் பிசாசுகளை துரத்த எனக்கு உதவி செய்யும். இதைதான் சீஷர்களுக்கு இயேசு சொல்லி கொடுக்கிறார். பீட்டர், உன்னுடைய அவிசுவாசத்தினாலதான், அப்போஸ்தலர்களே உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான் அந்த பிசாசு போகல. அப்ப இந்த ஜாதி பிசாசுகள் புறப்பட்டு போனா அது ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் நன்றி புறப்பட்டு போகாது. அப்போ நீங்க ஜெபித்தால் உபவாசித்தால் உங்களுடைய அவிசுவாசம் நீக்கப்படும். உங்களுடைய அவிசுவாசம் நீக்கப்பட்டால் உங்களுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களுடைய விசுவாசம் மலைகளை பெருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த ரெவலேஷனை கேட்ச் பண்ணுங்களேன். இந்த ரெவலேஷன் என் லைஃப்ல நான் கேட்ச் பண்ண பிறகு என் லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. எப்படின்னா,
நான் நினைச்சேன், நல்லா நம்ம ஜெபத்துல இருந்து நல்லா ஃபாஸ்ட் பண்ணா பிசாசு போவோம் நான் நினைச்சது உண்டு. ஆனா இந்த ஸ்கிரிப்சர்ல இருந்து இந்த வசனத்தை, அதாவது அந்த சூழ்நிலையில இருந்து அந்த வசனத்தை படிக்கும் போதுதான் தெரியுது, இல்ல ஜெபமும் ஃபாஸ்டிங்கும் கர்த்தருக்குள்ள என்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புது. கர்த்தருக்குள்ள ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டார் அப் நடக்குது. அது நடந்த உடனே அதுல கிடைக்கிற விசுவாசத்தினாலும் தைரியத்தினாலும் நான் என்ன பண்ண முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் எடுங்க என்னோட வேகமா. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம். 31. Acts chapter 4 verse 31. ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. பாருங்களேன், அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை எப்படி சொன்னாங்களா, தைரியமாய் சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், தைரியம் எதனால வந்தது? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால வந்தது. எதனால அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க? அவர்கள் ஜெபம் பண்ணியதுனாலதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அப்போ when you begin to pray, you will begin to be filled with the spirit. அதாவது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட பிறகு உங்களுடைய எப்படி சொல்றது, அந்த டிமிடிட்டி, அந்த வெக்கம் அப்படின்ற அந்த பயம், அதெல்லாம் உங்களை விட்டு போய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியத்தால நீங்க நிரப்பப்படுவீங்க. அப்ப அந்த தைரியம் வரும் பொழுது நீங்க எழுந்து நின்று தைரியமாக இயேசு பத்தி பிரசங்கிக்க ஆரம்பிப்பீங்க. சோ இது எல்லாமே எங்க ஆரம்பிக்குது? ஜெபத்துல ஆரம்பிக்குது. அவங்க ஜெபித்ததாலதான் ஆவியில் நிரப்பப்பட்டார்கள். ஆவியில் நிரப்பப்பட்டதனாலதான் அவர்களுக்கு தைரியம் வந்தது. அதே போலதான் அந்த அவிசுவாசமான அந்த சூழ்நிலை இருக்கிற அந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றார், ஜெபத்தினால உபவாசத்தினாலும் அன்று வேறு ஒன்றினாலும் இந்த மாதிரி ஜாதிகள் பிசாசுகள் புறப்பட்டு போகாது. நீ போய் ஜெபம் பண்ணு, ஃபாஸ்ட் பண்ணி பிரேயர் பண்ணு. அப்ப ஃபாஸ்ட் பண்ணி பிரேயர் பண்ணிட்டு மறுபடியும் அதே ஃபீல்டுக்கு வந்து அதே பிசாசு துரத்துனா அது கண்டிப்பா புறப்பட்டு போகும். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறீங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த இடத்தில் அவிசுவாசம், பயம் என்கிறதுக்கான இடமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய அவிசுவாசம் நீங்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பயம் நீங்கணும் அப்படின்னா, நம்மளுடைய குழப்பங்கள், சந்தேகங்கள் நீங்கணும் அப்படின்னா நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, நீங்கள் உபவாசிக்க ஆரம்பிங்க. நீங்க எந்த அளவுக்கு உபவாசித்து ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவீங்க. அந்த பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்பட்ட பிறகு உங்களுடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படும், உங்களுடைய பயம் உங்களை விட்டு நீக்கப்படும். நீங்கள் வெற்றி உள்ள ஒரு கான்பிடென்ட் கிறிஸ்டியன் லைஃப் உங்களால வாழ முடியும். சோ இதுதான் பவர் ஆஃப் பிரேயர், இதுதான் பவர் ஆஃப் ஃபாஸ்டிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சோ யூதா 1வது அதிகாரம் 20வது வசனத்தை இங்கிலீஷ்ல யாராவது ஒருத்தர் போடுங்களேன். இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தா யூதா சாப்டர் 1 verse 20. இங்கிலீஷ்ல இருந்தா படிங்க, இங்கிலீஷ்ல இருந்தாலும் அந்த கமெண்ட் லிஸ்ட்ல போடுங்க அந்த வசனத்தை. ஒரு நிமிஷம். ராக்கில சுக்ரோபியா ஸ்கலவராட்டி கெசியா சன்னோஷ். யூதா 1:20. 120, Jude 120. Yes. Marka lebio shakte kidiko safradika salbeti arabaka laraha shikhe. Beloved, building up yourselves on your most holy faith, praying in the Holy Ghost. Hallelujah. Building up yourselves on the most holy faith by praying in the Holy Ghost. Amen. அப்ப பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்களுடைய மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணுகிறீங்க அப்படின்னா கட்டி எழுப்புகிறீங்க அப்படின்னு வேற சொல்லுது. சோ எப்படி உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப முடியும்? எப்படி உங்களுடைய விசுவாசத்தை அடுத்த லெவலுக்கு மேல கொண்டு வர முடியும்னா by praying in the Holy Ghost. Build up your most holy faith.
in praying in the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரொம்ப டவுனா ஃபீல் பண்றேங்க. நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத டைம்ல எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா எனக்கு சுத்தி பிரச்சனை வரும்போது எனக்கு விசுவாசம் இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க. அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். அவ பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய மகா பரிசுத்தமான அந்த விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது. பில்ட்ஸ் அப் அப்படின்னு இருக்கு, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? பில்ட்ஸ் அப். அதை நீங்க கட்டி எழுப்புறீங்க. நீங்க அதை வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க தூக்கிட்டு போறீங்க. எப்படி அந்த அப்போஸ்தலர்களால அந்த பிசாசை துரத்துறதுக்கு தைரியம் இல்லை, ஆனா அவங்க உபவாசித்து ஜெபித்த உடனே அவங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணுது? அடுத்த லெவலுக்கு மேல என்ன பண்றது? ஆவியானவரால கொண்டு போகப்படுது. அப்ப அந்த விசுவாசம் ஆக்டிவேட் ஆன உடனே உங்களால எதெல்லாம் பண்ண முடியுது, உங்களால எதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுது, அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க, அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆமென். சோ கிறிஸ்துவை வாழ்க்கையே நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விசுவாசம். இந்த விசுவாசத்துல நம்ம அடுத்த எல்லைக்கு, அதாவது நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம அதிகப்படுத்தல அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய ரெலம்ஸுகளை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நுழைய முடியாது. பெரிய விஷயங்களை இயேசுக்காக நம்மளால செய்ய முடியாது. சோ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் த ஃபெய்த் லைஃப். சோ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறேன், உங்களுடைய அவிசுவாசம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா இயேசு சொன்ன அதே ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா? ஜெபித்து உபவாசிக்கணும், இல்லாத உபவாசித்து ஜெபிக்கணும். ரெண்டுமே நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய அவிசுவாசம் நீங்கப்படுகிறது. நம்மளுடைய அவிசுவாசம் நீங்கப்பட்ட உடனே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த போல்ட்னஸ், அந்த ஃபெய்த் ஆவியானவரால் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஃபெய்த்தும் அந்த போல்ட்னஸும் வந்ததுனால நம்ம இயேசுக்காக நம்மளால சாட்சியம் நிக்க முடியும். நம்மளுடைய சூழ்நிலைகளையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல எப்படி சொல்றது, 7 times more அந்த சூளையை சூடு பண்ணாலுமே சரி, அவங்கள பார்த்து அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் அந்த ராஜாவை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் என்னை விடுவித்தாலும் சரி, அவர் என்னை விடுவிக்காமல் போனாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த பொருளைய வணங்கவே மாட்டேன். அது எப்படி? அந்த ஃபெய்த் தான் பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்றாங்க. ஹல்லேலூயா. அத்தனை பேர் அந்த பொருளையை வணங்கலாலும் ஆண்டவருக்காக தைரியமா நிக்க முடியும். அந்த தைரியம் எப்படி நம்மளுக்கு வரும்? இப்படிதான் வரும். எப்படி வரும்? நீங்க விசுவாசித்து நீங்கள் செபித்து உபவாசிக்கும் பொழுது அந்த தைரியம் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். சோ நம்ம அப்போஸ்தலர்ல 4:31 நம்ம வாசிச்சபடி அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததா, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்களாம். அப்ப அந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்தது? பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டதுனால வந்தது. அவங்க எப்படி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்க? ஜெபித்ததுனால நிரப்பப்பட்டாங்க. யூதா 1:20 சொல்லுது, உங்களுடைய மகாவீர பரிசுத்தமான விசுவாசத்தை கட்டி எழுப்பணும் அப்படின்னா நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும்னு வேதம் சொல்லுது. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய அவிசுவாசம் நீங்கணும் அப்படின்னா, இந்த ஜாதி பிசாசுகள் புறப்பட்டு போனோம்னா நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. சோ ஜெபத்தினுடைய பெனிஃபிட் எக்கச்சக்கமா இருக்கு. ஹல்லேலூயா. நான் விண்ணப்பம் பண்ணுகிற ஜெபத்தை பத்தி நான் பேசல, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிற ஜெபத்தை பத்தி பேசுகிறேன். ஹல்லேலூயா. சோ நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கும், அந்த தேவையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறோம். அது ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. மன்றாட்டின் ஜெபம்னு ஒரு ஜெபம் இருக்கு. அந்த ஜெபத்தை பத்தி நான் பேசலாம். எந்த ஜெபத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னா பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம். அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய பாஷையில ஜெபிக்கிற ஜெபத்தை பத்தி நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஜெபிப்பதற்காகவே உங்களுக்கு ஒரு பாஷையை கொடுத்திருக்கிறார், ஜெபிப்பதற்காகவே உங்களுக்கு ஒரு மொழியை கொடுத்திருக்கிறார். அந்த ஜெப பாஷையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, அந்த ஜெப பாஷையில நீங்கள் முழுகும் பொழுது, அந்த பாஷையை பயன்படுத்தி நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பப்படுகிறீங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பப்பட்ட உடனே உங்களுடைய பயம், உங்களுடைய அவிசுவாசம் நீக்கப்படுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியத்தால நீங்க நிரப்பப்படுகிறீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியத்தினாலும் விசுவாசத்தினாலும் நீங்க நிரப்பப்பட்ட பிறகு உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க மேற்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். அந்த அவிசுவாசத்தை நீக்கிறதுக்கான ஒரு பெரிய கிரேஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை இங்கிலீஷ்ல யாராவது போடுங்களேன். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம். பைபிள் சொல்றது பாருங்க. He who speaks in unknown tongues edifies himself. ஆமென். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? He who speaks in unknown tongues edifies himself, builds up himself அப்படின்னு இருக்கு. ஆமென். One who speaks in unknown tongue builds up himself. அதாவது நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது மத்தவங்களை என்ன பண்ணல, பில்ட் பண்ணல. யாராதான் பில்ட் பண்றீங்க? உங்களை தான் நீங்க பில்ட் பண்றீங்க. Amen. When you begin to speak in tongues, you are building up yourself. உங்களுடைய உள்ளான மனுஷனை நீங்களே கட்டி எழுப்புறீங்க. அதாவது நீங்க அவிசுவாசத்துல இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட விசுவாசத்துக்கு உங்களை கட்டி எழுப்புறீங்க. நீங்க பயத்துல இருந்தீங்கன்னா உங்களை தைரியத்துக்குள்ள உங்களை கட்டி எழுப்புறீங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப வீக்கா இருந்தீங்கன்னா பண்றீங்க. நீங்க எப்படி சொல்றது, ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களை எப்படி உங்களை நீங்க சார்ஜ் பண்றீங்க. அப்போ உங்களை நீங்களே கட்டி எழுப்புவதற்காக தேவன் ஒரு பாஷையை கொடுத்திருக்கிறார். உங்களை நீங்களே அனல் மூட்டி கொள்வதற்காக தேவன் ஒரு பாஷையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்கள் ஜெபிப்பதற்காக தேவன் ஒரு பாஷையை கொடுத்திருக்கிறார். சோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மொழியை, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய லாங்குவேஜ்ல நீங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 32 இல்லைன்னா ஒரு 1 hour 30 minutes to 1 hour நீங்க தினமும் ஜெபிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய அவிசுவாசம் உங்களை விட்டு வெளியேறத பாப்பீங்க. உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியம் வருகிறத பாப்பீங்க. நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பப்படுகிறத பாப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்து வரங்கள் செயல்படுகிறத நீங்க பாப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்து தேவ பிரசனம் வெளிப்படுகிறத பாப்பீங்க. நீங்களும் பிசாசுகளை துரத்தவர்களாக மாறுவீங்க. நீங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியத்துல நடக்க ஆரம்பிப்பீங்க. நீங்களும் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக மாறிடுவீங்க. ஆமென். ஆமென். சோ one who speaks in unknown tongues, ஒரு தண்ணி பாஷை பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் தன்னையே பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், தன்னையே கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஜிம்ல போயிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தன்னுடைய பாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாடி என்ன பண்றாங்க, நல்ல ஒரு ஷேப்புக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க, ஒர்க் அவுட் பண்றாங்க. எதுக்கு ஒர்க் அவுட் பண்றாங்க? அவங்களுடைய பாடியை என்ன பண்றாங்க, அவங்க நல்லா ஃபிட்டா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்காக அவங்க ஒர்க் அவுட் பண்றாங்க. அவங்க ஒர்க் அவுட் பண்றது மத்தவங்களுடைய பாடி என்ன பண்ணாது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாது. அது போல அந்நிய பாஷைன்றது நீங்க பேசும்பொழுது அது உங்களை மட்டும் தான் என்ன பண்ணும், ஸ்ட்ராங் பண்ணும், உங்களை மட்டும் தான் எடிஃபை பண்ணும், அது மத்தவங்களை எடிஃபை பண்ணாது. ஆமா. அப்ப உங்களை ஆண்டவர் ஸ்ட்ராங் பண்றதுக்கு, உங்களை ஆண்டவர் எடிஃபை பண்றதுக்கு, உங்களை ஆண்டவர் உருவாக்குவதற்காகவே ஆண்டவர் ஒரு பாஷையை கொடுத்திருக்கிறார். அந்த பாஷையை நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க, அந்த பாஷையை நீங்க பேச ஆரம்பிக்கணும். ஏன் மறுபடியும் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, ஆவியானவர் சபைக்காக கொடுத்திருக்கிற ஒரு விஷயத்தை அதை நம்ம பயன்படுத்தாததுனாலதான் அதனுடைய மகிமையை நம்ம அறிந்து கொள்ளாம இருக்கும். சோ அதை நம்ம பயன்படுத்தணும், அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணாதான் அதுல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்றது நம்மளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அதுல இருக்கிற பிளெஸிங் நம்மளால என்ன பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாது. இல்லங்க எதுக்குங்க இந்த காலத்துல அந்நிய பாஷையெல்லாம் பேசிக்கிட்டு, எதுக்குங்க அந்த பாஷை எல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அது தேவையே இல்லை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அதை சபைக்கு கொடுத்திருக்கவே மாட்டார். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த பாஷையை சபைக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதுல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் உங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கீ. உங்களை நீங்களே எப்படி சொல்றது, ஆறுதல் படுத்திக் கொள்கிறது, உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்கிறது, உங்களுடைய விசுவாசத்தை எப்படி சொல்றது, இன்னும் நீங்களே அனல் மூட்டி கொள்வது, உங்களை அடுத்த எல்லைகளுக்குள்ள கொண்டு போறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கிரேஸ் தான் அந்த பரலோக பாஷை. சோ அந்த பரலோக பாஷையில பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்றேன், தேவ பிரசனத்துல இருந்து சொல்றேன், அந்த பாஷையில அவ்வளவு மகிமை இருக்கு, அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென். எனக்கு சில சமயத்துல சோர்வாக தோன்றும் பொழுது, சில சமயத்துல அவிசுவாசமாக தோன்றும் பொழுது, ட்ரையாக தோன்றும் பொழுது நான் எதுவுமே பண்றது இல்லை. கொஞ்ச நேரம் வேதத்தை தியானம் பண்ணிட்டு அந்த வசனத்தோட அந்நிய பாஷைகளில ஜெபிக்க என்ன ஆகுதுன்னா என்னுடைய உள்ளான மனுஷன் எடிஃபை ஆக கட்டி எழுப்பப்படுகிறான். நான் என்னுடைய மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தை என்ன பண்றேன், பில்ட் அப் பண்றேன், என்னுடைய ஸ்பிரிட் ஆக்டிவேட் பண்றேன், என் அனாயிண்டிங்க ஆக்டிவேட் பண்றேன். அப்ப என்ன நடக்குது, டக்குன்னு என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு போகுது, என்னுடைய குழப்பங்கள் என்னை விட்டு போகிறது, என்னுடைய பயங்கள் என்னை விட்டு போகிறது, எனக்கு அந்த பிசாசுடைய அந்த டார்மெண்டிங் அது என்னை விட்டு போகிறது. நான் பிசாசை டார்மெண்ட் பண்ணுகிறவனாக மாறுகிறேன். ஹல்லேலூயா. அது உங்களை அடுத்த எல்லைகளுக்குள்ள கொண்டு போகிற பாஷை, அது உங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு பாஷை. ஆமென். சோ அந்த பாஷையில ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் அடுத்த எல்லைகளுக்குள்ள கொண்டு போகப்படுகிறது, உங்களுடைய விசுவாசம் ஆக்டிவேட் ஆகிறது. ஆமென். சோ உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம்
மனித விசுவாசம் கிடையாது, அது கிறிஸ்துவினுடைய விசுவாசம். ஆமென். சோ நம்ம வாசிக்கலாம் கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை KJV வெர்ஷன் யாருக்கிட்ட இருந்தா அதை போடுங்க. மெயினா இங்கிலீஷ்ல ஒருத்தர் படிங்க KJVல. கலாத்தியர் chapter 2 verse 20. Galatians chapter 2 verse 20. Hallelujah, hallelujah. பைபிள் சொல்லுது பாருங்களேன். I have been crucified with Christ. Nevertheless I live. Yet not I, but Christ lives in me. The life I now live in the flesh, I live by the faith of Son of God. யாருடைய விசுவாசத்தினால இந்த மாம்சத்துல நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, we live by the faith of Son of God. குமாரனுடைய விசுவாசத்துலதான் நம்ம வாழ்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோ KJVல அது ரொம்ப கிளியராக டிரான்ஸ்லேட் பண்றது, we live by the faith of Son of God. யாருடைய விசுவாசத்துல நம்ம வாழ்றோம்? குமாரனுடைய விசுவாசத்தினாலதான் நம்ம இந்த மாம்ச சரீரத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறதாக அந்த வசனம் சொல்லுகிறது. தமிழ்ல குமாரனை பற்றும் விசுவாசம் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல KJV டிரான்ஸ்லேஷன்ல கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, we live by the faith of Son of God. Hallelujah, hallelujah. வேதம் சொல்லுது பாருங்களேன், I have been crucified with Christ. We are not going to be crucified, we are already crucified. It means we are died. அதாவது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி நான் செத்து போயிட்டேன். இனி வாழ்வது நான் அல்ல. Yet not I who lives, but Christ lives in me. Not in heaven, in me. அந்த இடத்துல பரலோகத்தில் இயேசு வாழ்கிறாருன்னு சொல்லல, உங்களுக்குள்ள வாழ்றாருன்னு தான் வேதம் சொல்றது. Christ lives in you. You are dead, Christ is alive. You are dead, Christ is alive. நீங்கள் மரித்தீர்கள், கிறிஸ்து வாழ்கிறார். நீங்கள் மரித்தீர்கள், கிறிஸ்து வாழ்கிறார். அப்ப என்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். அதாவது அவரோடு கூட மரித்தான். அவன் மரித்தேதான் இருக்கிறான். அவன் என்ன பண்ணல? உயிரோட அவன் வரவே இல்லை, அவன் செத்து போயிட்டான். இப்ப எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் யார் அப்படின்னா, வேதத்தில் சொல்லுகிறது கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அவருடைய விசுவாசத்தினால்தான் இந்த மாம்ச சரீரத்துல இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சோ இது ரொம்ப ஆழமான ஒரு ரெவலேஷனா இருக்கும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனுஷீக விசுவாசத்தை அவர் மேல வைத்து நீங்க என்ன பண்ணீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தாயிடுச்சு. இப்ப உங்களுக்குள்ள கிறிஸ்து வந்து வாழும் பொழுது அவருடைய விசுவாசத்தை தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய விசுவாசம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. அந்த விசுவாசத்துலதான் நீங்கள் இந்த மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக அந்த வசனம் சொல்லு. We live by the faith of Son of God. We are not living by our faith, we are living by Christ's faith. நம்ம குமாரனுடைய விசுவாசத்தினால, கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினாலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசம் எப்படி நம்மளுக்குள்ள வந்தது? அவர் நமக்குள்ள வந்ததால வந்தது. ஆமென். குமாரனுடைய விசுவாசம் மட்டும் இல்லைங்க, குமாரனுடைய மகிமையும், குமாரனுடைய சாயலும், குமாரனுடைய அந்த குளோரியும் எல்லாமே உங்களுக்குள்ளதான். ஏன்னா அவரே உங்களுக்குள்ளதாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். பழைய அதாவது சீஷர்கள் அந்த பிசாசை துரத்தும் பொழுது, துரத்த முடியாம போகும் பொழுது சீஷர்கள் என்ன பண்ணல? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படல. இயேசு இன்னும் அப்ப மரிக்கல, இயேசு இன்னும் அப்ப உயிர் தெரியல. அந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் அப்ப பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தும் என்ன பார்த்தும் ஆண்டவர் பேசினா என்ன பேசினாரு, என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்க பாரு, நீ என்னை எப்ப ஏற்றுக்கொண்டுட்டியோ அப்பவே உன்னுடைய பழைய மனுஷன் என்னோட கூட சிலுவையில் அறையப்பட்டு இறந்து போயிட்டு, இப்போ உனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறது நான் தான்.
இப்போ நீ உயிரோட இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது உன்னுடைய விசுவாசத்தினால அல்ல, என்னுடைய விசுவாசத்தினாலதான் நீ பிழைத்திருக்கிற, என்னுடைய விசுவாசத்தினாலதான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்ப எந்த விசுவாசத்தை கொண்டு இயேசு பிசாசை துரத்தினாரோ, எந்த விசுவாசத்தை கொண்டு இயேசு அற்புதங்களை செய்தாரோ, எந்த விசுவாசத்தை கொண்டு இயேசு எல்லா காரியங்களும் செய்து முடிச்சாரோ, அதே விசுவாசத்தோடு இன்றைக்கு நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. You have faith of Christ in you. உங்களுக்குள்ள தேவ ரகமான விசுவாசம் இருக்கிறது, godly kind of faith இருக்கிறது. அந்த godly kind of faith நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், அந்த godly kind of faith ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா we should pray in the spirit. We should நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்க 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 நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற தேவ ரகமான அந்த விசுவாசம் தூண்டப்படுகிறது, ரிலீஸ் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். நம்மளால தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய மகிமையும் நம்மளால அனுபவிக்க முடியாத இருக்கிறதுக்கு தடை என்ன அப்படின்னா ஒரே ஒரு தடை தான், நம்மளுடைய சுயம் என்கிற ஒரு தடை. இந்த நான் என்கிற தடை. வேதம் சொல்லுகிறது, நீங்க 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 சிலுவையில அறையப்பட்டுட்டீங்க, இப்போ நீங்க வாழ்றது இல்லைங்க, கிறிஸ்துவ தான் உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க. அப்ப உங்களை பார்க்கறத நிறுத்திட்டு உங்களுக்குள்ள அவரை பார்க்க ஆரம்பிங்க, அவரை வாழ விடுங்க, அவரை வாழ அனுமதிங்க. அப்பதாங்க உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய ஆவினால ஏவப்பட்டு நான் அந்த வார்த்தையை உங்களோட சொல்லுகிறேன். அப்போ எந்த நிமிஷம் நம்ம கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில வாழ விடுகிறோமோ அப்பதான் தேவ பிரசன்னம் மேனிஃபெஸ்ட் ஆகுது, தேவ மகிமை மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் அல்ல, நான் வாழ்ந்தது போதும் அப்பா, எனக்குள்ள இருந்து நீங்க வாழுங்க, எனக்குள்ள இருந்து நீங்க பிசாசுகளை துரத்துங்க, எனக்குள்ள இருந்து நீங்க ஊழியம் செய்யுங்க, எனக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்யுங்க, எனக்குள்ள இருந்து அதே காரியங்களை மறுபடியும் செய்யுங்க ஆண்டவரேன்னு உங்களை அர்ப்பணி. ஆமென். இந்த கரத்தை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு விரும்புறார், இந்த சரீரத்தை ஆண்டவர் பயன்படுத்தணும்னு விரும்புறார். அப்ப இந்த சரீரத்தை நம்ம பயன்படுத்துவதை என்னைக்கு நிறுத்துறோமோ, நம்ம இந்த சரீரத்தை உரிமை கொண்டாடுவதை எப்படி சொல்றது, இது என்னுடைய சரீரம், இது எனக்கு என்னுடைய கை அப்படின்ற என்னைக்கு அந்த உரிமை கொண்டாடுவதை நிறுத்துறோமோ, அன்னையிலிருந்து கிறிஸ்து இந்த சரீரத்தை டேக் ஓவர் பண்ண இருக்கிறார். இந்த கரத்தை அவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். So you need your body. உங்களுடைய சரீரம் அவருக்கு தேவைப்படுது. இந்த உலகத்துல இயேசு ஆபரேட் பண்ணணும்னா, கடவுள் ஆபரேட் பண்ணணும்னா you need a body. Holy Spirit need a body. Christ need a body. அந்த பாடி தான் நீங்களும் நானும். அப்ப நம்மளுடைய சரீரத்துல கிறிஸ்துவ மறுபடியும் வாழ நம்ம அனுமதிக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். Someone said like this, எப்படின்னா 3.5 years இயேசு ஒரு யூதனுடைய உடம்புல வாழ்ந்தாராம். எப்படி 3.5 வருஷம் இயேசு ஒரு யூதனுடைய உடம்புல, அதாவது ஜீசஸ் என்கிற அந்த பாடிக்குள்ள இயேசு ஆபரேட் பண்ணிருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய சரீரத்துல அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். திங்க் அபவுட் இட். அதை யோசிச்சு பாருங்களேன். ஓ, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆனாலும் உயிரோடு தான் இருக்கிறேன். அடுத்து பவுல் கண்டினியூவா சொல்றாரு, உயிரோடு இருக்கிறது நீங்க இல்ல, இனி நான் அல்ல, பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே, அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, கடலின் மீது நடந்தவரே, பிசாசுகளை துரத்தினவரே, உயிரோடு எழுந்தவரே, உன்னதத்தில் வீற்றிருக்கிறவரே எனக்குள் வாழ்கிறார், எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். அப்ப நான் என்னை செத்தவனாகவும் இயேசு எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனாகவும் நான் பார்க்கும் பொழுதே, அந்த சத்தியத்தை அறியும் பொழுதே எனக்கு விடுதலை ஏற்படுது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளுமே இயேசு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயுமே கிறிஸ்து ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கிறார். இதுதான் சத்தியம். ஒரு சரீரத்துக்குள்ள 2 பேர் வாழ முடியாது. ஒண்ணு இயேசு வாழணும், இல்லைன்னா நம்ம வாழணும். ஆனா வேதம் சொல்லுது, அவர்தான் வாழ்வதற்காக இந்த சரீரமாகிய ஆலயத்தை என்ன பண்ணிருக்கிறார், அவர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறார். கிரயத்திற்கு நம்ம கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆமென். 1 கொரிந்தியர் 6:17
பைபிள் சொல்லுது, என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வேர்ஸ் 1 கொரிந்தியர் 6:17, he that joined to the Lord is one spirit. நான் மறுபடியும் சொல்றேன், he that joined to the Lord, one spirit. 1 Corinthians chapter 6 verse 17ல KJV அப்படின்ற வெர்ஷன்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், he that joined to the Lord is one spirit. அந்த இடத்துல one அப்படின்ற வார்த்தையில கிரீக்ல என்ன வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா eis அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கு. HEIS அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. eis அப்படின்ற வார்த்தை. eis அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா சிங்குலர் ஒன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சிங்குலர் ஒன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதோடைய மீனிங் என்னன்னா, he that joined to the Lord is one spirit, not two spirit. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்மளுடைய மறுபடியும் பிறந்த ஆவி, இந்த புது சிருஷ்டியினுடைய ஆவி கிறிஸ்துவினுடைய ஆவியோட இணைக்கப்பட்டு ஒரே ஆவியாக இருக்கிறது. உங்களுக்குள்ள உங்களுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, பிதாவின் ஆவி, குமாரனுடைய ஆவி, மொத்தம் 4 ஆவிகள் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரே ஒரு ஆவிதான் இருக்கிறது. அதுதான் ஹோலி ஸ்பிரிட். அதுதான் கிறிஸ்துவின் ஆவி. அதுதான் Christ lives in you, the hope of glory. Amen. Hallelujah. You are united with him as one. He that joined to the Lord is one spirit, one spirit. அதை இந்த ரெவலேஷனை கேட்ச் பண்ணுங்களா. He that joined to the Lord is one spirit. My born again spirit and Christ spirit has become one spirit, united as one spirit. Amen. Hallelujah. Hallelujah. Amen. அப்ப இந்த சரீரம் நீங்க தான், உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு தான். ஆனா உங்களுடைய ஸ்பிரிட் Christ himself. 1/3 of your being is Christ himself. Hallelujah. Hallelujah. Likro tolo robo shakara valiri hante lipradika rika talabo shante. Your body is human, your mind is human, your spirit is divine. Abrika lisho korobo lita kasia. 1/3 of your being is Christ himself. Hallelujah. Hallelujah. யோசிச்சு பாருங்களேன். 1/3 of your being is supernatural. Amen. You carry God literally in you. உங்களுடைய வேல்யூ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கிறிஸ்துவுக்குள்ள, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள யார் என்பது அடையாளம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, you will walk upon the waters. அதாவது உங்களுடைய பிரச்சனையின் மேல நீங்க நடக்கிறவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். ஆமென். அந்த பிரச்சனையை மேற்கொள்ள, அந்த பிரச்சனையை சப்டியூ பண்ணுகிறவர்களாக தேவன் உங்களை மாற்ற ஆரம்பிப்பார். ஏன்னா the resurrected Jesus is in your spirit right now. The faith that he used to calm the storm is in your spirit right now. The authority he used upon the demons, it is in you right now. இயேசு எந்த அதிகாரத்தை பிசாசின் மீது யூஸ் பண்ணாரோ, எந்த விசுவாசத்தை பயன்படுத்தி அந்த புயலை அடக்கினாரோ, எந்த வல்லமையால அவர் உயிர்த்தெழுந்தாரோ, அதே வல்லமை, அதே அதிகாரம், அதே விசுவாசம் உங்களுடைய ஆவிக்குள்ள தேவன் இப்போ வைத்திருந்தா, what you can't do, அந்த உங்களுடைய ஆவிக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தையும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அபிஷேகத்தையும் கட்டவிழ்த்து விடுவதற்காக தான் நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிறவர்களாக மாறும். So prayer releases the anointing. Amen. Hallelujah. Amen. The 1/3 of your being is Christ himself. என்னுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒரே ஆவியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மெய்யான திராட்சை செடி, நான் திராட்சை கொடி. திராட்சை செடி திராட்சை கொடியோட இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே செடியா தான் இருக்கு. இது ஒரு செடி, அது ஒரு செடியெல்லாம் இல்ல, ரெண்டுமே ஒன்னா இருக்கிறது. அது போல நம்மளும் கிறிஸ்துவும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அவரோட அபிஷேகத்தோடு ஒன்றா இருக்கிறோம், அவருடைய வல்லமையோடு ஒன்றா இருக்கிறோம், அவருடைய நேச்சரோடு ஒன்றா இருக்கிறோம், அவருடைய ஆவியோடு ஒன்றா இருக்கிறோம், பிரசன்னத்தோடு ஒன்றா இருக்கிறோம், அவருடைய ஜீவனோடு ஒன்றா இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஜீவன், கிறிஸ்துக்கு ஒரு ஜீவன் கிடையாது. அவர் தான் நம்மளுடைய ஜீவன். அப்படிதான் சொல்லுகிறது கொலோசியர் 3:4 நம்ம படிச்சு பார்த்தா தெரியும். கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? So Christ is our life. நம்மளுடைய ஜீவன் கிறிஸ்து தான். நம்மளுடைய ஜீவன் யாரு? இயேசுதான். Hallelujah. Hallelujah.
நானும் வாழ்றேன், இயேசுவும் வாழ்றார். இல்ல, நானும் அவரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டின்றது நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எழுதி வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிறிஸ்டியானிட்டி இஸ் நத்திங் பட் நோயிங் who Jesus is and knowing who you are in Jesus. அதாவது இயேசு யார் என்கிற அந்த அறிவும் அவருக்குள்ள நீங்க யார் என்கிற அறிவும் தான் கிறிஸ்டியானிட்டி. அதுதான் கிறிஸ்துவம். அவருக்குள்ள நீங்க யாரு, அவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். அவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவருக்குள்ள யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிறிஸ்டியன் லைஃபை ஈஸியா வாழணும். நான் யாருன்னு எனக்கு தெரியல, அவர் யாருன்னு எனக்கு தெரியல, அப்ப உங்களால எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கைய வாழணும்னு உங்களுக்கு தெரியல. இதனாலதான் உங்களுக்கு தெரியல. அப்ப நான் யாருன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, இயேசு யாருன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அப்ப கிறிஸ்டியன் லைஃப் உங்களுக்கு எப்படி வாழணும்ன்றது தெரிய வந்துருச்சு. சோ சிம்பிள். சோ உங்களுக்கு விசுவாச ப்ராப்ளம் கிடையாது, நாலேஜ் ப்ராப்ளம், அறிவு பிரச்சனை. உங்களுக்கு பிசாசு பிரச்சனை கிடையாது, நாலேஜ் ப்ராப்ளம். உங்களுக்கு டெவில் ப்ராப்ளம் கிடையாது, நாலேஜ் ப்ராப்ளம். அப்ப சத்தியத்தை அறிவு தான் நம்மளுக்கு பிரச்சனை. அப்ப எந்த அளவுக்கு சத்தியத்தை நம்ம இன்டேக் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இந்த சத்தியத்தை அறிந்து பிறகு, ஆண்டவரே, I have been crucified with Christ. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னும் பிழைத்திருக்கிறேன். இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படின்றத நான் பார்த்துட்டேன். ஆண்டவரே, நீங்க எனக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ரொம்ப நன்றி அப்பா அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, பைபிளை மூடி வச்சிடக்கூடாது. இப்ப நீங்க கிச்சனுக்கு போறீங்க, சமைக்க போறீங்க, ஒரு தோசை சுடுறீங்க, அந்த இடத்துல இந்த வசனத்தை நீங்க யோசிக்கணும். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்காக இயேசு தோசை சுட்டுன்னுங்கிறார். ஆமென். அவருக்குள்ள அவரோடு நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற, அவரோடு நீங்களும் தோசை சுட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாமும் அவரும் செய்யறார், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் நீங்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்க கூட ஒன்னா இருக்கிறார். நீங்க நடக்கும் போது அவரும் உங்களோட நடக்கிறார், நீங்க படுக்கும் பொழுது அவரும் உங்களோட படுக்கிறார், நீங்க ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது அவரும் உங்களோட பாக்குறார், நீங்க ஒரு விஷயத்த தொடும் பொழுது அவரும் அந்த விஷயத்த தொடுகிறார். ஏன்னா அவரோடு நீங்க ஒரே ஆவியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யோசித்து பாரு. நீங்க ஒரு இடத்துக்கு நடந்து போகும்பொழுது உங்களோட அவரும் நடந்து வந்துட்டு இருக்கிறார். ஏன்னா நீங்களும் அவரும் ஒரே ஆவியாக இருக்கிறீங்க. அவர் திராட்சை செடி, நீங்க கொடி, ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால திராட்சை செடியில என்ன சாறு போகுதோ அதேதான் திராட்சை கொடிக்கும் வருது. அதே ஜீவன் தான் கொடியிலயும் இருக்கு, செடியிலயும் இருக்கு. நம்மளும் இயேசுவும் ஒரே ஆவியாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தான் பைபிளுடைய கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரி. இந்த கான்சியஸ்ல நம்ம ஆழமா போயிட்டோம், இந்த சத்தியத்துல நம்ம உள்ள டீப்பா இறங்கிட்டோம் அப்படின்னாலே அதுதான் மகிமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவிக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. உங்களுடைய பிறந்த ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒரே ஆவியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. Holy Spirit is nothing but the spirit of Christ. கிறிஸ்துவின் ஆவிதான் பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவின் ஆவி. ஹல்லேலூயா. அது சில பேர் கன்ஃபியூஷனா இருக்குன்றதுக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ இந்த கான்சியஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும், இந்த விழிப்புணர்வை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய பழைய மனுஷன், இந்த சரீரத்துல வாழ்ந்துட்டு இருந்த அந்த பழைய மனுஷன் நீங்க சிலுவையில அறையப்படும் பொழுதே அந்த மனுஷன் அறையப்பட்டு செத்து போயிட்டான். இப்ப எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறது நீங்க தான் அப்பா. நீங்க எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களையே நான் இதுக்கப்புறம் பார்க்க போறேன், உங்களை நான் வாழ அனுமதிக்க போறேன். என் கைகளால வியாதிஸ்தரைகளை கொடுங்க ஆண்டவரே, என் வாயின் மூலியமாக உங்களுடைய வார்த்தைகளை பேசுங்க, என் கால்கள் மூலமாக நடங்க, என் சரீரத்தின் மூலியமாக இந்த உலகத்தில் வாழுங்கன்னு அப்படின்னு உங்களுடைய அவயவங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அது யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க.
ஒரு நிமிஷம் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துலயே உங்களுக்குள்ள ஆல்ரெடி வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயேசுவை பாருங்க. இதுக்கப்புறம் தான் அவர் வாழ போறாருல்ல, ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஏன் அவர் வாழ்கிறத ஏன் உங்களால பார்க்க முடியல அப்படின்னா, நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறதுனாலதான் அவர் நம்ம மூலியமா வாழ்கிறத நம்ம பார்க்க முடியல. சோ நம்ம வாழ்றதை நிறுத்திடுவோம். ஆண்டவரே, என்னுடைய மாம்ச வாழ்க்கையை நான் வாழ்கிறத, நான் ட்ரை பண்றத நிறுத்துறேன், உங்களை வாழ நான் அலோவ் பண்றேன். அப்ப ஆண்டவர் வாழ அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாழ ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா, உங்க லைஃப்ல வர பிரச்சனையெல்லாம் உங்க பிரச்சனை கிடையாது, அவருடைய பிரச்சனை மாதிரி. அவரு அதை டேக் ஓவர் பண்ணுவார். சோ இயேசு உங்களோடு வாழ வந்திருக்கிறார், உங்களோட இருக்க வரல. ஜஸ்ட் நான் வீட்டுல என்ன பண்ற, ஒரு வாரமா தங்கி கை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன், அதுக்காக அவர் வரல. உங்களோடு வாழ வந்திருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்களோடு அவர் வாழ வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை எந்த கிறிஸ்து சுகமாக்கினாரோ அதே கிறிஸ்து இன்றைக்கு இந்த சரீரமாகிய இந்த சபைக்குள்ளும் வாழ்ந்துட்டு இருக்கிறார். உங்களுடைய சரீரமாகிய அந்த சபைக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரே நபர் தான், சரீரங்கள் தான் வேற வேற, ஆலயங்கள் தான் வேற வேற, அவயவங்கள் தான் வேற வேற, உள்ள இருக்கிற நபர் ஒரே நபர் தான். ஒரே கிறிஸ்து தான் நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதே கிறிஸ்து தான் நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார். உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்களேன், எந்த இயேசு உயிர்த்தெழுந்தாரோ, எந்த இயேசு உலகத்தை ஜெயித்தாரோ, எந்த இயேசு உன்னதத்திற்கு ஏறி தேவனுடைய வலது பார்சத்தில் வீச்சிருக்கிறாரோ, அதே இயேசு என்னுடைய ஆவிக்குள்ள இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நீங்க பார்க்க ஆரம்பிங்களேன். Think about it. அத பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற இயேசு உங்களுடைய ஆத்துமாவையும் உங்களுடைய சரீரத்தையும் அவர் நிரப்ப இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்பா, என்னுடைய சரீரத்துக்கு என்னுடைய ஆத்மாக்குள்ளேயும் வாங்க, என்னுடைய சரீரத்தையும் நீங்க பொசஸ் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய சரீரத்தையும் ஆண்டவருக்கு இன்னைக்கு சரண்டர் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்க மூலியமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிளேப்ரஹாசி கரபஹரியா கரபு சந்தகிவிடஸ் கொரோபு ரிப்டா லேகே சஃபரேகே டெலகிசியா மரஹத்தியா கலபுஷ கலபா லீரஹபு ஷகிரபு சந்திலி பரதகியா சுகுரு. கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழும் பொழுது அவருடைய பரிபூர்ணத்தோட உங்களுக்குள்ள அவர் வாழ வந்திருக்கிறார். அவருடைய முழு கேரக்டர், அவருடைய டோட்டல் கேரக்டர், அவருடைய டோட்டல் க்ளோரி, அவருடைய டோட்டல் அத்தாரிட்டி, அவருடைய டோட்டல் பவர், அவருடைய டோட்டல் கிஃப்ட்ஸ், எபிலிட்டியோடு உங்களுக்குள்ள கம்ப்ளீட் ஃபுல்னஸோடு உங்களுடைய ஸ்பிரிட்ல அவர் ட்வெல்லிங்கா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்மளுடைய போக்கஸ உள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் மேல திருப்பிட்டோம்னாலே போதும், அது எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்குங்க. ஏன்னா பிசாசை துரத்துகிறவரே உங்களுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். சுகமளிக்கும் வல்லமை உங்களுக்குள்ள இருக்குங்க. ஏன்னா சுகம் அளிக்கிறவரே உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். விசுவாசமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா விசுவாசத்தை துவங்குகிறவரே உங்களுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். கிரியேட்டிவ் பவர் உங்களுக்குள்ள இருக்குங்க. ஏன்னா கிரியேட்டரே உங்களுக்குள்ளதாக இருக்கிறார். ப்ராப்ளம் சால்வரே உங்களுக்குள்ளதாங்க இருக்கிறார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே உங்களுக்குள்ளதாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறார். இந்த வேதத்துல இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவரே உங்களுக்குள்ளதாங்க வாழ்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற என்னங்க இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு வேணும்? வேற என்னங்க நம்மளுக்கு முக்கியம்? அவரே நமக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவரே நமக்குள்ளதான் இருக்கிறார்ன்றதை விட பெரிய ஒரு மகிமையின் ரகசியத்தை விட நம்மளுக்கு என்னங்க வேற வேணும்?
நீங்க பரலோகத்துக்கு போய் எந்த இயேசுவை தரிசித்து எந்த இயேசுவோட நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே இயேசுதாங்க இப்போ உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ள வரும்பொழுது பரலோகத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருங்க. பரலோக சூழ்நிலை உங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுடைய ஆவிக்குள்ள பரலோகத்தினுடைய அட்மாஸ்பியர் இருக்குதுங்க. தேவ தூதர்கள் உங்களுடைய ஸ்பிரிட்ல உங்களை சூழ்ந்து நிக்கிறாங்க ஆல்ரெடி. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் இப்ப இருக்கிறார். நீங்க அதை உணர்ந்தாலும் சரி உணரனாலும் சரி, அதை நம்பினாலும் சரி நம்பனாலும் சரி, உங்களுக்குள்ள இயேசு வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மைதான். ஏன்? அது வேதம் சொல்லுது. இது இந்த சத்தியத்தை நான் தொடர்ந்து 50 வருஷம் உங்ககிட்ட சொல்லணும்னாலும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இதுதான் மகிமையின் ரகசியம். இந்த தான் சபைக்கு ஒரு பெரிய சீக்கிரட்டாக பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ரகசியம் தான் மறைக்கப்பட்டிருந்தது. சோ சபைக்கு தலையாக இருக்கிறது யாரு? இயேசுதான் தலை. சோ அந்த தலைக்கான சரீரம் யாரு? நம்ம தான் சரீரம். அப்ப தலை ஒரு இடத்துல, சரீரம் ஒரு இடத்துலயா இருக்கும். தலை எங்க இருக்கோ அங்க சரீரம் இருக்கு, சரீரம் எங்க இருக்கோ அங்க தலை இருக்கு. ஹல்லேலூயா. அது போலதான் அவர் எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க எங்க இருக்கிறீங்க? அவருக்குள்ள இருக்கிறீங்க. அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவரோடு கூட எழுப்பப்பட்டு உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்? நம்ம அவருடைய சரீரம். அப்ப கிறிஸ்துவோட உன்னதத்திலையும் நம்ம இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக இந்த உலகத்திலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரே நேரத்துல 2 இடத்துல நம்ம இருக்கோம். எவ்வளவு பெரிய கிருபை. பிகினிங்ல ஆண்டவருக்குள்ள இப்பதான் புதுசா வந்திருக்கிறேன், நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டு சில நாட்கள் ஆகுதுன்னா நான் சொல்லுகிறது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும், புரியாத மாதிரியே தோன்றலாம். இது மறுபடியும் நீங்க Facebookலயோ எந்த இடத்துல இதை அப்லோட் பண்றாங்களோ மறுபடியும் நீங்க 1 செகண்ட் நீங்க போய் கேட்க ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு கம்மிங் டேஸ்ல ஆண்டவர் புரிய வைப்பார் டீப்பா. ஏன்னா இது கொஞ்சம் ஆழமான ஒரு சத்தியம்ன்றதுனால டக்குன்னு நம்மளால கிராப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமென். சோ என்னுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொல்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளவே லாசருவை மரித்தோரிலிருந்து ஆண்டவர் எழுப்புறதுக்கு எந்த விசுவாசத்தை பயன்படுத்தினாரோ அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். பிசாசுகளை துரத்துவும் போது எந்த விசுவாசத்தினால பிசாசுகளை துரத்தினாரோ அதே விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவரே தான் உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னா அவருடைய அதே விசுவாசத்தோட தான் உங்களுக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய ஃபெய்த்தை டெவலப் பண்றது நிறுத்திட்டு என் விசுவாசத்தை நான் வளர்க்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அவருடைய விசுவாசத்தை நான் ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கணும். அந்நிய பாஷைகளில நான் ஜெபிக்கணும். அதை நான் ஜெபிக்க ஆரம்பிச்சு எனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை நான் தூண்டி விட ஆரம்பிச்சுட்டேன், அதை நான் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுடைய அட்மாஸ்பியர்ல அந்த சேஞ்சஸை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாள் ரொம்ப நாளா பயந்துட்டு இருந்த அந்த காரியத்துக்கு திடீர்னு நீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கு போய் நான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். பிசாசாலாம் நீங்க ஏதோ ஒரு பிசாசு திடீர்னு மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு பயமே வராது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன மாதிரி விசுவாசம்? சந்தேகம் இல்லாத ஒரு விசுவாசம். அது நேச்சுரலான விசுவாசம் கிடையாது, சூப்பர் நேச்சுரலான ஃபெய்த், காட்லி கைண்ட் ஆஃப் ஃபெய்த். நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பரிசுத்தத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார், அவருடைய வல்லமையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார், அவருடைய விசுவாசத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார், அவருடைய கேரக்டரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார், அவருடைய அதே ஜீவனோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார், ஜோயே லைஃபோட தான் உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார், அதே மகிமையோட தான் உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார், அதே பரிபூர்ணத்தோட தான் உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. சோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இப்போ ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கிறார். சோ ஆல்ரெடி உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற அவரை பாருங்க. பிரச்சனைகளை யோசிக்கிறத விட உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற இயேசுவை பத்தி அதிகமா யோசிக்க. சூழ்நிலைகளை பார்க்கறத விட உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற இயேசுவை பாருங்க. உங்களுடைய ஆவியோட ஒன்றா இருக்கிற இயேசுவோட நடக்க
ஆரம்பிங்க, நடக்க பழகுங்க. அவர் உங்களுடைய பிரேயர் பார்ட்னர். நீங்க ஜெபிக்கும் போது அவரோட தான் ஜெபிக்கிறீங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுளோட நீங்க கனெக்ட் ஆகணும். கடவுளோட ஒரு உறவுலயே நீங்க போகணும். அவரோட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம வரணும். அவரை சார்ந்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்து ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நான் பூலோகத்தில் இருக்கிறேன். இங்கிருந்து நான் அவருக்கு லெட்டர் அனுப்புவேன், அவர் அங்கிருந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புவார். தட் இஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் வாக்கிங் வித் த ஹோலி ஸ்பிரிட் இன்டிமேட்லி. அவரோடு நெருக்கமான ஒரு உறவுல இந்த உலகத்துல நம்ம வாழ்வதுதான். அதுக்காக தான் அவர் உங்களோட வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறார். இல்ல நீ செத்து போய் பரலோகத்துக்கு அங்க நம்ம மீட் பண்ணலாம்னா அவர் எதுக்கு நம்ம கிட்ட வந்து வாழணும்? இங்க வந்து அவர் எதுக்கு நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காருன்னா, நம்மளோட அவர் வாழதான். நம்மளை விட்டு அவர் எப்படி சொல்றது, அவரால் நம்மளை விட்டு இருக்க முடியாது. பிகாஸ் he loves us so much. அவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். அப்ப நான் ஒரு நாள் செத்து போவேன், செத்து போன பிறகு பரலோகம் போவேன், பரலோகம் பிறகு தேவனை நான் தரிசிப்பேன், அங்க சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு, ஆல்ரெடி உங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க. அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவரோடு நடக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய ஆரம்பிக்குவார். ஆமென். சோ இந்த மெசேஜ் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உங்களுடைய முழு கவனத்தை அவர் மேல திருப்புங்க. உங்களுக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் தான் உங்களுடைய ஆன்சர். அவர் தான் உங்களுடைய பிரேக் த்ரூ. அவர் மூலியமா தான் உங்களுக்கு எல்லாமே உங்க லைஃப்ல வரப்போகுது. ஓகே, சோ டர்ன் யுவர் ஃபோக்கஸ். கொஞ்சம் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இவ்வளவு நாள் நம்ம வேற எதையாவது ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ மறுபடியும் நம்மளுடைய ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அவர் மேல திருப்புங்க. ஆமென். ஸோ கடவுளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உங்களுடைய விசுவாசத்தில் உங்களை அடுத்த எல்லைகளுக்குள்ள உங்களை கொண்டு போய் இயற்கைக்கு அப்பாற்ப அந்த மண்டலத்தில் ஆண்டவர் உங்களை நடக்க செய்வார். ஆமென். God bless you. Thank you. God bless you.